بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم: الصلاة من ترك صلاة فقد كفر أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியார்களுடைய அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்து நல்லது புரிவானார். ஆமீன். உலக முதுமுறை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பரடாமல் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்று கொண்டிருக்கும் இருக்கட்டுமாகும். ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நாளிலே நேரத்திலே நம் தேவைகள், நம் மனைவி மக்கள் தேவைகள், நம் பெற்றோர்கள் தேவைகள், உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் ரப்பல் ஆலமீன் முறைப்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வாழக்கூடிய காலம் சில காலம், இக்காலகட்டத்தில் நோய்கள் இல்லாத வாழ்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்களித்து குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மளுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்துடுவானாக. ஆமீன். யாரெல்லாம் நம்மளே நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ, துவா செய்ய சொன்னார்களோ, துவா காணி வேண்டிக் கொண்டார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய நோய்களை ஷிஃபா ஆக்கி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி தாயினுடைய அடி வயிற்றிலிருந்து முறையாக நம்மை வெளியாக்கினானோ அதே போன்று அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்திலே படுக்கையில் போட்டு விடாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நல்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நல்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வகீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்தருள்வாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய மோமினீன்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒரு புனிதமான ஜும்மாவுடைய தினத்தில் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். ஜும்மாவுடைய தினம் எப்படிப்பட்ட தினம் என்பதை சொல்ல வேண்டிய கட்டாயத்திலே நாம் இல்லை. ஒவ்வொரு மோமின்களும் தெரிந்தவர்களாக, நன்மையை புரிந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த ஜும்மாவுடைய தினத்தை முழுமையாக முறைப்படுத்துகின்றோமா என்பதுதான் பெருமக்களே இன்றைய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. சில நபர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு பின்னால், சில நபர்கள் பள்ளியினுடைய வெளி ரோடுகளிலே, சில நபர்கள் பள்ளியின் உள்ளே, இப்படி ரோடுகளிலும் பள்ளியின் வெளியிலும் பள்ளியின் உள்ளேயும் இருக்கக்கூடிய மூன்று விதமான நபர்களிலே பெருமக்களை யாருக்கு ஜும்மாவுடைய தினத்தின் சிறப்பு முழுமை பெற வைக்கின்றது என்பதையும் என்று அலசி ஆராயக்கூடிய சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்று வெளியில் இருக்கின்றார்கள், வீதியிலே இருக்கின்றார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, பள்ளியிலே உள்ளே இருப்பவர்களுக்கு கூட இந்த ஜும்மாவுடைய முழு சிறப்பை அடைந்து கொள்ள முடிகின்றதா?
அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையை செவிகளில் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைமை ஏற்படுகின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் சொன்னால் இதுவும் மிக குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, பள்ளிக்குள்ள வந்த உடனேயே நம்ம வஹியை கொண்டுட்டு வந்துடுறோம். பள்ளிக்குள்ள வந்த உடனேயே வஹியை கொண்டுட்டு வந்துடுறோம். அதனால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஜிம்மாவுக்கென்று தயாரிப்பு செஞ்சு கொள்ளுங்க, ஜிம்மாவுக்கு முன்னாடி கைலுல்லா சிறிய தூக்கம் தூங்கிக்கிறங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க. எனவே சஹாபாக்கள் ஜிம்மாவை ஒரு பெருநாளாக என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க நியமனம் செஞ்சு வச்சிருப்பாங்க. வாரத்தின் பெருநாள் என்பதாக ஒரு சந்தோஷம், வியாழன் வந்து விட்டது, ஜுமேராத் வந்து விட்டது என்று சொன்னால் சஹாபாக்களுக்கு மத்தியிலே குதூகூலமாக ஆகிவிடுவார்கள் ஜிம்மாவை முன்வைத்து. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மோமின்தாரியாக இருக்கக்கூடிய நாம் ஜிம்மாவுடைய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் பள்ளிக்குள் வந்த பிறகுதான் நமக்கு எல்லா விதமான நபிக்கு இறங்கிய வகியை விட நல்லா பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வகி இறங்குச்சு, அந்த வகி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய வகியா இருந்துச்சு. ஆனா ஜிம்மாவுடைய இடத்துல நமக்கு இறங்கக்கூடிய வகி இருக்குது, மார்க்கத்தை மொத்தமும் மறக்கடிக்கக்கூடிய வகியாக இருக்குது. நல்லா பாதுகாக்கணும். எல்லா இடங்களையும் இதே நிலைமை தான். அப்ப எப்படி பெருமக்களே இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கை மோமின்கள் இடத்துல எப்படி கொண்டுட்டு போய் சேர்க்கிறது? ஒன்று வெளி ரோடுகளில் இருக்கின்றார்கள், அல்லது பள்ளியில வெளியில இருக்கிறாங்க, அவங்களுடைய எண்ணம் நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆரம்பத்திலேயே என்ன நினைச்சிடுறாங்க அப்படின்னு சொன்னா பள்ளிக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பாக்கியம். பெருமக்களை நீங்க அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செஞ்சவங்க. ஏன் அப்படின்னு சொன்னா பள்ளிக்குள்ள வர வைக்கிறது யாருடைய கையில இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்குது. நாமெல்லாம் நினைச்சா பள்ளிக்குள்ள வர முடியாது, நாமெல்லாம் நினைச்சா பள்ளிக்குள்ள வர முடியாது. அதுவும் அல்லாஹ் நம்ம மீது என்ன செய்யணும்? உபகாரம் செய்யணும், பரக்காத்துகள் கொடுக்கணும். அப்படிப்பட்ட நேரங்கள்ல தான் பள்ளிக்குள்ள வர முடியும். இல்ல நாம நினைக்கல, அல்லாஹ்வுடைய உபகாரம் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா வெளியிலேயே இருந்துட்டு வெளியிலேயே போயிடுவோம். ஜும்மாவுடைய சிறப்பை முழுமையாக இழந்துருவோம். இன்னைக்கு சமுதாயம் உலகளாவியல் இன்னைக்கு சமுதாயம் வெளியிலே இருந்துட்டு வெளியிலேயே போயிடும். அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு பரக்காத்துகளும் அபிவிருத்திகளும் இன்னைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எடுக்கப்பட்டிருச்சு. இன்னைக்கு மக்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், பெண்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானம், அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்துவிட்டது என்று சொன்னால் அழைப்புக்குரிய இடம் என்ன, முசல்லா என்ன, தொழுகக்கூடிய இடம் என்ன, அது நேரத்தினுடைய வக்தை எப்படி தெரிந்து கொள்வது தெரியல. நிறைய பெண்களுக்கு நிலைமை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, தொழுகப்பாய விரிக்கணும் அப்படின்னு சொன்னா ரமலான் வரணும். என்ன வரணுங்க? ரமலானுடைய மாதங்கள் வரணும். அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம ஊர்ல நிறைய குறைஞ்சிருச்சு. மதரசாக்கள் வந்த பிறகு தொழுகையை எடுக்கக்கூடிய மக்கள் ஆரம்ப காலத்துல முழுவதுமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு ஏதோ 80% மக்கள் பெண்கள் என்ன செஞ்சுட்டாங்க? தொழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அதே நேரங்கள்ல ஆண்களுடைய சூழ்நிலையை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா பெருமக்களே, இன்னைக்கு 100%ங்கள்ல 10% கூட தொழுகை இல்லாத இளைஞர்களும் பெரியவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த வார ஜிம்மாவுடைய தலைப்பும் பல வாரங்களாக நபியுடைய வரலாறுகள், நபியுடைய நடைமுறைகளை எல்லாம் பேசிக் கொண்டு வருகின்றோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு கடமை என்ன அப்படின்னு சொன்னா தொழுகைதான். திரும்ப திரும்ப. இப்ப நமக்கு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஈமானுக்கு அடுத்த கடமை, ஒரு மனிதர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஈமான் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு பின்னாடி அடுத்த கடமை இருக்குது அப்படின்னு சொன்னா பெருமக்களே தொழுகைதான், அஸ்ஸலாம். இன்றைக்கு கடமைகள் இரண்டாவது கடமை, அல்லாஹ் கொடுத்த 5 கடமைகள்ல 2வது கடமை இருக்குது அப்படின்னு சொன்னா அது என்னங்க? அஸ்ஸலாம், தொழுகை தான். எந்த அளவு இன்னைக்கு இந்த தொழுகையில அலட்சியம் ஏற்படுகின்றது என்று சொன்னால் பெருமக்களே, ஜிம்மாவுடைய பயான்ல கூட தொழுகையை பத்தி பேச முடியல. ஜிம்மாவுடைய பயான்ல கூட தொழுகையை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா என்ன பழைய தலைப்பா பேசுறாங்கள, என்ன அரைச்சமாவே அரைக்கிறாங்கள. தொழுகை அப்படின்னு சொன்னா என்னவோ தெரியல, அதுல மன சங்கடம் ஏற்படுது. எல்லாம் பாதுகாக்கணும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இன்னைக்கு தொழுகை அப்படின்னு சொன்னா உள்ளத்துல கசடுகள் ஏற்படுகின்றது. தொழுகை போகணுமா? ஏன் நம்ம விரும்பல, பள்ளியை விரும்பல, பெண்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா தொழுகையினுடைய முசல்லாவை விரும்புறது இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு தொழுகையினுடைய மக்களுடைய எண்ணிக்கையை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு 100% கூட தொழுகையாளிகளை இன்னைக்கு பள்ளிகள்ல காண முடியல. அதனால்தான் சொல்லப்படுது பள்ளிகள் எல்லாம் கோட்டை, ஆனா எல்லார் உள்ளமே என்ன எப்படி இருக்குது? ஓட்டையாகத்தான் இருக்கு.
பள்ளி கோட்டை கோட்டை பெரும் பெரும் கட்டடங்களும் என்ன கலைகளை கொண்டு இன்னைக்கு கட்டப்பட்டிருக்குது. ஆனால் அதில் அமல் செய்யக்கூடிய மக்கள் இன்னைக்கு குறைஞ்சிட்டு பள்ளியில அல்லாஹ் என்னை தேடுங்கள், நான் பள்ளியில் இருக்கின்றேன், பள்ளியில் சஜிதாவுடைய இடத்தில் இருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இன்னைக்கு மக்கள் இதை தவிர்த்து விட்டு ரோடுகளிலும் வீதிகளிலும் இன்னைக்கு என்ன செய்யப்படுறாங்க? அல்லாஹ் கிடப்பா அப்படின்னு சொன்னா எப்படி கிடப்பான்? சிந்தனை செஞ்சு பார்க்கணும். வெளியில இருந்து கொண்டு எனக்கு அல்லாஹ் கிடப்பா, எனக்கு உதவி கொடுப்பா, என்னுடைய நோயை குணப்படுத்துவான், என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவான் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி நமக்கு கொடுப்பான்? அல்லாஹ் கேட்கிறான். பெருமக்களை அல்லாஹ் சொல்லுவான், அகாமு ஸலாத்த. குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, நாம திரும்ப திரும்ப தொழுகையை பத்தி சொல்ல தேவையில்லை, அல்லாஹ்வே திரும்ப திரும்ப குர்ஆன்ல சொல்றான். எத்தனையோ கடமைகள் இருக்குது பெருமக்களே, ஆனா பல கடமைகளை அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றது கிடையாது. ஆனால் எந்தெந்த அத்தியாயங்கள் வருதோ அதிகபட்சமாக எல்லா இடங்களிலும் இகாமு ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துங்கள், அகாமு ஸலாத், தொழுகையை நிரப்பமாக்குங்கள், இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையை பத்தி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வரலாம். மக்கள்கிட்ட சொல்லிக்கொண்டே இருங்க அப்படின்னு சொல்றான். அல்லாஹ்வே சட்டம் போட்ட பின்னாடி நாம ஏன் அடிக்கடி தொழுகையை பத்தி பேசுறது இல்லை? சிந்தனை செஞ்சு பாருங்க. அல்லாஹ்வே திரும்ப திரும்ப நீங்க தொழுகையை பத்தி சொல்லுங்க, இதுதான் மூல காரணம். தொழுகைதான் மனிதனுடைய அஸ்திவாரம். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே ஒரு மூமினுடைய அடிப்படை கொள்கை என்னவென்று சொன்னால் பெருமக்களே, அஸ்ஸலாத், தொழுகை தான். தொழுகை இல்லை என்ன பஞ்சாயத்து வேண்டுமானால் நீங்க பேசலாம். தொழுகை இல்லை அப்படின்னு சொன்னா அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அந்த மக்களுக்கு இஸ்லாத்துல இடம் இல்லை அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. சிந்தனை செஞ்சு பார்க்கணும். குர்ஆன் பல இடங்கள்ல சொல்லுது. சொல்றது மட்டும் இல்லை, வரலாறுகளை எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லுது. நாம என்ன நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்துல தான் நமக்கு என்ன ஆயிப்படுச்சு? தொழுகை கடமையாக்கப்படுச்சு, 5 நேரம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு விளக்கம் கொடுக்கின்றது. தொழுகை என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களை படைக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கி வைத்து விட்டார். ஆனால் சட்டங்கள் மாற்றப்பட்டு இருக்கின்றன. அவர்கள் செஞ்ச கடமைகள் வேறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் வேறு. ஆனால் தொழுகை என்பது ஒவ்வொரு நபிமார்களும் தொழுதிருக்கின்றார்கள், வரலாறுகள் பேசுகின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுவார்கள், முதலாக உலகத்திலே ஃபஜ்ர் தொழுகை நடத்தினது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தான். லுகர் தொழுகை நடத்தினது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அஸர் தொழுகை நடத்தினது உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மற்றொரு அறிவிப்பிலே மக்ரிப் தொழுகை நடத்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்படி ஒரு வக்து தொழுதிருப்பார்கள் அல்லது 2 வக்து தொழுதிருப்பார்கள். ஆனால் 5 நேரம் என்ற முக்கம்மல் ஆக்கப்பட்டது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு மட்டும்தான். ஆக தொழுகை என்பது எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அஸ்திவாரம். பெருமக்கள் சிந்தனை செஞ்சு பார்க்க வேணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களை பற்றி குர்ஆன் பல இடங்களில் ஏறக்குறை 28 ஜுஸுக்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறுகளை சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாறுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது வஹி கொடுக்கப்பட்டுச்சு. நாம இன்னைக்கு நம்மளுக்கு தான் தொழுகை கடமையாக்கப்படுச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு தான் தொழுகை கடமையாக்கப்படுச்சு என்று சொல்லுகின்றோமே. ஆனால் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுகின்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களை நாம் முதலாக வஹி கொடுக்கப்பட்ட பொழுது அகீமுஸ் ஸலாத், அவர்களுக்கு நாம சொன்ன கடமை முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அகீமுஸ் ஸலாத், எனக்கு அடிபணியுங்கள், எனக்கு அடிபணியுங்கள். ஏன் அடிபணியணும்? லித்க்ரி, நீங்கள் என்னை ஞாபகம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்று சொன்ன, அல்லாஹ் இருக்கிற நம்மளாக முஸ்லீம், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சட்டதிட்டங்களை கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு பெயர் தான் பெருமக்களே முஸ்லிம் மூமின். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொல்றான், ஏன் உங்களை தொழுகை சொல்றோம், சஜிதா செய்ய சொல்றோம் அப்படின்னு சொன்னா, லித்க்ரி, என்னை நீங்க என்ன செய்யணும்? ஞாபகம் செய்ய வேண்டும். அதற்காக தான் முதல்ல என்ன பார்க்க வரணுமா, நீங்க இந்த சஜிதா செய்யுங்க. இப்ப என்ன புரியுது பெருமக்களே? அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற வேண்டும் என்று சொன்னால், முசீபத்துகள் கழிய வேண்டும் என்று சொன்னால், வீட்டுகளில் உள்ள சண்டை சச்சரவுகள் தீர வேண்டும் என்று சொன்னால், தொழுகை என்பது தலையணை கடமை, கட்டாயம். இதில் மாற்று கருத்து என்பது யாராலும் சொல்ல முடியாது. அதே போன்று எல்லா நபிமார்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவான். கேள்விப்பட்ட விஷயம் தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தகப்பன் இல்லாமல் பிறந்த பிள்ளை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயிற்றிலே ஈசா நபி பிறந்தார்கள், தகப்பன் இல்லை. தகப்பன் இல்லாமலேயே உலகத்திலே ஒரு பெண்மணியுடைய வயிற்றிலே ஒரு பிள்ளையை பிறக்க வைத்தார்.
நாம பேசுறது போன்று அக்காலகட்டத்திலையும் பேசப்பட்டுச்சு. என்ன கணவர் இல்லாம எப்படி என்ன இந்த பொம்பளை என்ன செய்யும், எப்படி புள்ள பார்க்கும், எப்படி புள்ள பார்க்கும்? அப்படின்னா தவறான வழியிலே இந்த மரியம் என்ன செஞ்சிட்டாரு, இந்த பெண்மணி தவறான வழியிலே கொண்டுட்டு போய் இந்த பிள்ளையை பெற்றெடுத்திருக்குது அப்படின்னு சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுச்சு. குர்ஆன் தெளிவாக மரியமுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். விவரம் என்ன அப்படின்னு சொன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த பதிலும் சொல்லல. கைப்பிள்ளை, பிறந்த பிள்ளை கையில வச்சிருக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லா மக்களும் தகாத முறையிலே இந்த பெண்மணி என்ன செஞ்சுட்டாங்க, பிள்ளையை பெற்றுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் சொல்றாங்க. இப்ப மௌனம் சாதிக்கின்றார்கள். அப்ப இந்த பெண்மணியுடைய தவறின் காரணமாகத்தான் இந்த பெண்மணி என்ன செய்ய மாட்டேங்குது, வாயை திறக்க மாட்டேங்குது. அதனால இந்த பெண்மணி என்ன செஞ்சுட்டாங்க, தவறு செஞ்சுட்டாங்க. நவதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி என்று சொல்லும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், நான் பேச போறதில்லை, இப்போ என் கையில இருக்கக்கூடிய என் குழந்தை பேசும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உலகத்துல 4 இடங்கள்ல பிறந்த பிள்ளை பேசியிருக்கு. அதுல 2 இடங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுவான். இப்ப அந்த பிள்ளை சொல்லிச்சான், ஆத்தானியல்லாஹ் ஒரு கிதாப். பிள்ளை பேசுது, குர்ஆன் விவரிக்குது சூரத்துல் மரியம்ல, ஆத்தானியல் கிதாப், நான் வேதம் கொடுக்கப்பட்டவன், எனக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்குது. காலனி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, வஜஅல்னி நபியா, என்னை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியாக ஆக்கி வைத்திருக்கிறான். இப்படி அந்த குழந்தை பேசிக்கொண்டு வருவதை குர்ஆன் விரிவாக விவரிக்கின்றது. அப்படியே நடைமுறைகள் ஒவ்வொரு வார்த்தைகளா அந்த குழந்தை சொல்லிக்கிட்டே வரும் பொழுது ஒரு இடத்துல இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுது, வௌசானி பிஸ்ஸலாத். நல்லா கேட்கணும், பச்சை பிள்ளையே எப்படிப்பட்ட வார்த்தையை அல்லாஹ் பேச வைக்கிறான். வௌசானி பிஸ்ஸலாத் வ ஸகாத்தி மா தும்து ஹய்யா, நான் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம், வௌசானி பிஸ்ஸலாத், நான் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் தொழுகையை நிலைநிறுத்தும்படியும் ஜகாத்தை கொடுக்கும்படியும் என்னை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏவப்பட்டு நபியாக அனுப்பி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை படிக்குது. நல்லா சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பிள்ளையே தன்னுடைய தாய் தகாத தாய் அல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த பிள்ளை நான் என்று சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லி முடிச்சுட்டு போகலாம். நான் நபியாக அனுப்பப்பட்டேன், எனக்கு வேதம் கொடுக்கப்பட்டுச்சு என்று சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம், உலகத்துல ஹயாத்தாக இருக்கும் காலமெல்லாம் நான் என்ன செய்யணும், தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு கட்டளையாக கொடுத்திருக்கின்றான் என்பதாக அந்த பிள்ளை பேசியதாக சூரத்துல் மரியம் என்ற சூறாவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கின்றான். பெருமக்களே, சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அப்போ எந்த மனிதன் உயிரோடு இருக்கிறான ஈமான் கொண்டு அவனுக்கெல்லாம் தொழுகை என்பது கட்டாய கடமை. அது ஆண்களாக இருக்கட்டும், பெண் மக்களாக இருக்கட்டும். அப்போ எந்த மனிதர்கள், எந்த பெண்மணிகள் தொழுகலையோ அவர்கள் உயிருடன் இல்லாத செத்த பிணத்துக்கு சமம் என்பதை இந்த குர்ஆனை தெளிவாக விளக்கி காட்டுகின்றது. நீங்க கேள்வி கேட்கலாம், என்ன ஹஸரத் இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாரு. குர்ஆன் தெளிவாக சொல்றது பெருமக்களே, யாரிடத்திலே தொழுகை இல்லையோ அவர்கள் செத்த பிணத்திற்கு சமம் என்பதாக குர்ஆன் தெளிவாக சொல்லுது. அப்ப எத்தனை பேருக்கு இன்னைக்கு பிதைக்கிறது, சிந்தனை செஞ்சு பாருங்க. எத்தனை கபர் தோன்றுறது, எத்தனை கபர் தோன்ற முடியும்? அப்ப நாமெல்லாம் என்ன, அல்லாஹ் பாதுகாக்கணும். யாராக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், தொழுகை இல்லாமல் நடக்கக்கூடிய மனிதர்கள் சடலமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர்களை கொண்டு ஊரினுடைய முசீபத் உண்டாகும், உலகத்துடைய பரக்காத்துகள் எடுக்கப்படும், அபிவிருத்திகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூக்கி விடுவான். குர்ஆன் சொல்லு. பெருமக்களை சிந்தனை செஞ்சு பார்க்கணும். இன்றைக்கு சமுதாயத்திலே இன்னைக்கு நல்ல சிந்தனை செஞ்சு பாருங்க. உலகளாவியலில் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் இன்னைக்கு பல இடங்களில் நம்முடைய மார்க்கத்திற்கு, நம்முடைய மக்களுக்கு பல சோதனைகள் வருகின்றது என்று சொன்னால், முழுக்க முழுக்க எனக்கு அல்லாஹ் அதை கொடுக்கல, நான் கலிமா சொல்லி இருக்கிறேன், நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு நான் ஜகாத்து கொடுக்கிறேன், எல்லாம் செய்யறேன், அல்லாஹ் எதுவுமே எனக்கு கொடுக்கறது இல்லை, என் குடும்பத்துல கஷ்டத்தை கொடுக்குறான், என் குடும்பத்துல நோயை கொடுக்குறான். பெருமக்களே, சிந்தனை செஞ்சு பார்க்கணும். நம்மள்ட்ட ஆரம்பம் முதல் கடமை தொழுகை இல்லாம போச்சு. இதுல சில நபர்கள் என்ன செய்வோம் தெரியுமா, நாங்க தான் தொழுகிறோமே, தொழுகிற வீட்லயும் நோய் வருது, தொழுகிற வீட்லயும் கடன் வருது, தொழுகிற வீட்லயும் என்ன தொந்தரவு வருது, குடும்ப பிரச்சனை வருது. இதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்வு. உங்களுடைய தொழுகை எப்படி நீங்கள் அமைத்துக் கொள்கிறீர்கள், தொழுகையை எப்படி நீங்கள் அமைத்துக் கொள்கிறீர்கள். இன்னைக்கு சில நபர்களுக்கு டைம் பாஸ் தொழுகை, சில நபர்களுக்கு 4 வக்து தொழுகை, சில நபர்களுக்கு 3 வக்து தொழுகை, சில நபர்கள் நினைத்தால் தொழுவது. ஏன்னா நம்ம அல்லாஹ், நம்ம பள்ளி, நம்ம இடம், நினைச்சா தொழுதுக்குருவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். பெருமக்கள், இன்னைக்கு சமுதாயம் இன்னைக்கு அழிவுக்கு உண்டாக்கப்படுகின்றது என்று சொன்னால் தொழுகையை நம்ம என்ன செஞ்சிட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக சொல்லுவார்கள் தொழுகக்கூடியவர்களுக்கு,
ஹீன சுயில கால அஸ்ஸலாத் ஹீன சுயில கால அஸ்ஸலாத் அலா வக்திஹா. தொழுகையாளிகள் தான் தொழுகையை ஆரம்ப நேரத்துல தொழுகணும் வக்துல. இன்னைக்கு என்ன செய்யறோம்? தொழுகை இல்லாதவங்களை பின்னாடி வைங்க. தொழுகை இல்லை இருக்கிறவங்க கூட பாங்கு சொல்லப்பட்டிருது, பாங்கு சொல்லப்படுது. இன்னைக்கு எந்த அளவு ஒரு சுன்னத்து இருக்கு. இன்னைக்கு சுன்னத்துல என்னன்னு கேட்கக்கூடிய நிலைமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க, மன் தமஸ்ஸக பி சுன்னத்தி இந்த ஃபஸாதி உம்மத்தி ஃபலஹு அஜ்ருஹு மியத்து ஷஹீத். குழப்பமான காலகட்டத்தில் என்னுடைய வழிமுறையிலிருந்து ஒரு வழிமுறையை, ஒரு சுன்னத்தை யார் பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு 100 ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. சுன்னத்து தானுங்க. இன்னைக்கு பிலால் சாப்பு எல்லா இடங்கள்லையும் பிலால் சாப்பு பாங்கு சொல்லி காமத்து சொல்றவரை இன்னைக்கு ஒரு சப்புகள் கூட நிறைய இருக்கு. என்னது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எல்லாம் பாதுகாக்கணும். தொழுதமா அது முறையாக இருக்கணும், முறையாக இருக்கணும். ஆடை உடுத்துறோம் அப்படின்னு சொன்னா, உடம்ப மறைக்கிறோம் அப்படின்னு சொன்னா முறையாக உடல்நலம் மறைக்கணும். பேண்ட் போடுறாரு, சட்டை போடாம என்ன செய்யறாரு, போறாரு. அது முறையாக இருக்குமா? பெரியாருக்கு சிந்தனை செஞ்சு பாருங்க. முறையோட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முக்கம்மிலுல் ஈமான் நம்மளிடத்துல முழுமையான ஈமான்களை கொடுத்திருக்கிறான். முஸ்லீம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். முஸ்லீமுடைய தோற்றம் கண் இங்கதான் இருக்கணும், அதான் அதுக்கு அழகு. மூக்கு அதற்கு கீழ்தான் இருக்கணும், அதற்கு அழகு. பல் வாய்க்குள்ளுதான் இருக்க வேண்டும், அதுதான் பற்களுக்கு அழகு. மனிதனுடைய தோற்றம் என்பது பெருமக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுக்கடுக்காக மற்ற ஜீவராசிகளை விட முதன்மையானவனாக, அழகானவனாக, சங்கைக்குரியவனாக பெருமக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை உருவாக்கி கொடுத்திருக்கிறான். நன்றி செலுத்தணும் இல்லை? இன்னைக்கு சமுதாயத்தில் இன்னைக்கு நன்றி செலுத்துவோம் அப்படின்னு சொன்னா கேள்விக்குறியாக இன்னைக்கு ஆயிருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வை நீங்க நெருங்கணும், அல்லாஹ்வை நெருங்கணும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் உங்களுக்கு பெறணும் அப்படின்னு சொன்னா எங்கேயும் போய் தேட முடியாது. அல்லாஹ்வை அக்ரபூமா யகூனு, அல்லாஹ்வை நீங்கள் நெருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வை நீங்கள் நெருங்க வேண்டும் என்று சொன்னால், அப்துல் வஹுவ சாஜிதுன், ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னா சஜிதாவில மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வை தொடர்பை ஏற்படுத்த முடியும். சஜிதாவில தொடர்பு இல்லாம வேற எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று கூப்பிட்டா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். அதுவும் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். ஆரம்பத்துல சொன்னது போன்று டைம் பாஸ் தொழுக, நேரம் தவறிய தொழுக. இன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதான் கொடுக்கப்பட்டிருச்சு அப்படின்னு சொன்னா முதலாக பள்ளியில சஹாபாக்கள் இருப்பாங்க. முதலாக பள்ளியில சஹாபாக்கள் இருப்பாங்க. அல்லாஹ்வை எதிர்பார்த்து சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அல்லாஹ்வை எதிர்பார்த்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, நம்மள அல்லாஹ் எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு. தொழுகையாளிகளுக்கு நம்மள அல்லாஹ் எதிர்பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப கண்ணு, காலு, மூக்கு, என்னங்க உயிரோட்டம், நரம்பு, எல்லா விஷயங்களையும் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறான். உருவாக்கி கொடுத்தவனே நாம என்ன செஞ்சிடறோம்? வேலைக்கார மாதிரி ஆக்கிடுறோம். போவோம், நம்ம பள்ளி தானே, நம்ம இறைவன் தானே. பெருமக்களே சிந்தனை செஞ்சு பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு முசீபத்துகள் உண்டாக்குவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கடமை கட்டமைப்பு இன்னைக்கு என்ன செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா இந்த சமுதாயத்துல தூரமாக ஆக்கிடுறோம். ஆரம்பத்துல சொன்னது போன்று எவ்வளவோ நேரங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல பல இடங்களில் தொழுகை என்பதாக சொல்கின்றான். நம்முடைய சிந்தனையில் ஏறவில்லை என்று சொன்னால், நம்முடைய காதுகள்ல அது கேட்கல அப்படின்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மூமின் என்று நீ சொல்லிராத. நீ பயான்ல சொன்னா அதுவும் கோபம். மூமின்னு சொல்லிராதப்பான்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூமினுடைய அடிப்படை கொள்கை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இல்ல என்னுடைய இஸ்லாமிய தாயினுடைய வயிற்றிலிருந்து நான் பிறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா உனக்கு மதி வந்த பிறகு தொழுகை தலையணை கடமை. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சின்ன வயசுல ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 7 வயசு ஆயிருச்சா பிள்ளைய தொழுக சொல்லுங்க, 10 வயது ஆயிருச்சா முறிப லரப அடிச்சு தொழுக சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவு சட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் பெருமக்களே, எவ்வளவு பெரிய இந்த தொழுகையினுடைய மகத்துவம் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, அறியாமல் இருந்து கொண்டு இருக்குது. சிந்தனை செஞ்சு பார்த்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் இஸ்லாத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னா சில கண்டிஷன் போடுவாங்க. இதை செஞ்சா இதற்கு நீங்க ஸ்டாப் பண்ணா நான் என்ன செய்வேன், இஸ்லாத்துக்கு வருவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா விஷயங்களையும் என்ன செஞ்சிருவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. ஒரு நேரத்துல சக்கீப் என்ற கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கலிமா சொல்றதுக்காண்டி வருது. எல்லா கிதாபலையும் பதிவா இருக்குது ஹதீஸ். சக்கீப் என்ற கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இஸ்லாத்தை தழுவுவதற்காண்டி வருது. வந்த பின்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஹாதத்தை சொல்லி கொடுப்பதற்கு முன்னால் உங்கள்கிட்ட நாங்க ஒரு அக்ரிமெண்ட் போடணும். எங்களுடைய அக்ரிமெண்ட்டுக்கு நீங்க ஒப்புதல் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம், மார்க்கத்தை ஏற்றுக்கிறோம்.
அக்ரிமெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்னா நாங்கள் என்ன மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நபியுடைய பழக்கம் என்ன அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எல்லா சகோதரர்களும், அது ஈமான் கொண்டவர்களாக இருக்கட்டும், முஸ்லிம்களுக்கு அப்பாற்பட்ட சகோதரர்களாக இருக்கட்டும், எல்லா சகோதரர்களையும் என்ன செய்வாங்க, அரவணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியவாதிகளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தாங்க. அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் மூமின்களாக இருக்கு. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயங்களையும் என்ன செஞ்சுட்டாங்க, ஒப்புக்கொண்டுறேன், நான் அக்ரிமெண்ட் போடுறேன், உங்களுடைய அக்ரிமெண்ட் என்ன விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது சகீபுடைய அந்த கூட்டத்தினுடைய தலைவர் சொன்னாராம், நாங்க இப்பதான் மதம் மாறி வர்றோம், இஸ்லாத்தை தழுகுறோம், நீங்க உங்களை தாக்க வரக்கூடியவங்களுக்கு எதிராக நீங்க போர் செய்ய போவீங்க, அப்ப எங்களை கூப்பிடக்கூடாது, அவர்கள் மேலதான் தவறு, அவர்கள் மேலும் தவறு, உங்களை தாக்க வருவார்கள், ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நாங்க களிமா சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களை அழைக்க கூடாது. நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒத்துக்கிறேன். ரெண்டாவதா சொன்னாங்க ஜகாத், என்ன ஜகாத்தை நீங்க கணக்கு பாட்டு, நாங்க பொருளாதாரத்துல அதிகமா இருக்கிறோம், வருடத்துல என்ன எங்கள்கிட்ட பொருளாதாரம் மிகச்ச பின்னாடி நீங்க எங்க காசுல இருந்து யாருக்கும் கொடுக்க சொல்லக்கூடாது, ஜகாத்து கொடுக்க சொல்லக்கூடாது, நாங்க கொடுக்க மாட்டோம், ஒத்துக்கிறீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் ஒத்துக்கிறேன். இப்படி பட்டியலிட்டு கொண்டே வர 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 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கள் நமக்கு தேவை, நம் மார்க்கத்திற்கு தேவை, புனிதர்களாக நாம் இவர்களை ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே எல்லா விஷயத்துக்கும் அக்ரிமெண்ட்டுக்கு என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஒத்துக்கிறேன், ஆமா வாங்க முடிச்சுக்கிறோம் எல்லாம் சொல்லிட்டாங்க. கடைசியாக அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அந்த கூட்டத்தினுடைய தலைவர், கிதாபிலே பதிவு செய்யப்படுகின்றது, எங்களுக்கு சஜிதா செய்வது பிடிக்காது, நல்லா கேட்கணும், சஜிதா செய்வது பிடிக்காது, ருக்கு செய்வது பிடிக்காது, எனவே எங்களை எக்காரணத்தை கொண்டும் சஜிதா செய்ய வைக்கக்கூடாது, அப்படின்னா தொழுக வைக்கக்கூடாது, தொழுகைக்கு என்ன செய்யக்கூடாது, எங்களை அழைக்க கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதுவரைக்கும் நீங்கள் போட்ட அக்ரிமெண்ட் அனைத்தையும் நான் ஒப்புதல் கொடுக்கின்றேன், ஆனால் எந்த நேரத்தில் நீங்கள் தொழுகை எங்களுக்கு பிடிக்காது, சஜிதா செய்ய பிடிக்காது என்பதாக சொன்னீர்களோ நீங்கள் இஸ்லாத்துக்கு வரவே தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லா கிதாபிலையும் பதிவாகக்கூடிய ஹதீஸ். பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எல்லா விஷயத்திற்கும் ஒப்புதல் கொடுத்தவர்கள், என்றைக்கு சஜிதாவுடைய அந்த தொழுகை பிடிக்காது என்பதாக சொல்லப்பட்டுச்சோ, நீங்க இஸ்லாத்துக்கே வர வேணாம், அப்படியே போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா பெருமக்களை இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய கடமைகள், எல்லா கடமைகளையும் பூர்த்தி செய்தவர்களாக முஸ்லிம் என்ற பெயரிலே நடமாடி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இந்த ஹதீஸ் எதை போதிக்கின்றது என்பதுதான் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கு. எதுவும் கேட்க போறதில்லை. நம்ம நினைக்கலாம், என்ன தொழுக சொன்னாலும் நாங்க தொழுக போறதில்லை. ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக்கிறீங்க பெருமக்களே, அது வாலிபர்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், தாய்மார்களா இருக்கட்டும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா யாரு பேசியும் யாரையும் திருத்த முடியாது. ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக்கிறீங்க, நான் பேசி அவர் திருந்திட்டாரு, நாங்க சொல்லி அவர் பள்ளிக்கு வந்துட்டாரு, வர வைக்க முடியாது. அவருடைய உள்ளத்திலே ஈமான் என்ற ஒரு அடிப்படை கொள்கை ஏதாவது ஒரு சிறிய கசடு இருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கும். நம்மை விட மெஞ்ஞானியாக இபாதத் செய்யக்கூடியவர்களாக பெருமக்களே அவர் ஆகிவிடுவார். ஆனால் அந்த சிந்தனை ஈமானுடைய பற்று என்பது அவருடைய உள்ளத்திலே இறங்க வேண்டும். எனவே நம்ம சொல்லிக்கொண்டே இருங்க, சொல்லிக்கொண்டே இருப்போம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல பல இடங்களில் பெருமக்களே சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கின்றார். எனவே இன்னைக்கு காலங்கள் போகுது, எவ்வளவு ஜனாசாவை பார்க்கிறோம், அந்த அக்கல் கூட நம்மள்ட்ட இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி மனிதர்களாக இருக்க முடியும்? பெரியார்களே, சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அது இளைஞர்களாக இருக்கட்டும், தாய்மார்களாக இருக்கட்டும், தொழுகை நடக்கும் போது அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹதீஸிலே நாம் கேள்விப்படுகின்றோம், பிலால் சாப் அதான் கொடுக்கப்பட்டார் என்று சொன்னால் ஷைத்தான்கள் எல்லாம் விரண்டோடுகின்றன. ஷைத்தான்கள் எந்த அளவு பாங்கொலி காதுகளிலே கேட்குமோ, ஷைத்தான்கள் அந்த பாங்கொலியை கேட்காமல் விரண்டு ஓடி விடுமா. கிதாபுல வருது, ஷைத்தான்கள் விரண்டு ஓடி விடுமா. இன்னைக்கு நம்மளுடைய வாலிபருடைய நிலைமை, பெரியவருடைய நிலைமை, பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது? பாங்கு சொல்லப்படுறதா கூட தெரியல. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த வக்துகளை நீங்க தெரிஞ்சு வைக்கிறது சுன்னத். தொழுகையினுடைய நேரங்களை அறிவது பெருமக்களே நன்மை இருக்குது. சிந்தனை செஞ்சு பார்க்க வேண்டும். எவ்வளவு ஒரு திருமணம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எவ்வளவு செலவினங்கள் பண்றோம். ஒரு நிக்கா நடக்குது அப்படின்னு சொன்னா ஒரு சுன்னத்தான காரியம். திருமணம் என்பது என்னுடைய அந்நிக்காவும் மின் சுன்னத்தி பமன் ரதிபான் சுன்னத்தி ஹதீஸ். திருமணம் என்பது எனது வழிமுறை, அவ்வளவுதான். என்னங்க சுன்னத், ஃபர்லு இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கிறது, ஃபர்லு இல்லை. இன்னைக்கு தொழுகை என்பது தலையணை கடமை. ஒரு மனிதனுக்கு எப்படி தலை இல்லை என்று சொன்னால் அவன் உயிருடன் வாழ முடியாதோ, அதே போன்று அவனுக்கு தொழுகை இல்லை என்று சொன்னால் ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும்,
அவர்கள் உயிருடன் இருந்தும் இல்லாதவர்களை போன்று என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன் தரக்க ஸலாத்தன், யார் வேண்டுமென்றே ஒரு நேர தொழுகையை விடுவானோ ஃபக்கது கஃபர, அவன் ஈமானை விட்டு தூரமாகி விடுகின்றான், அவன் முஸ்லிம் அல்ல, ஈமான்தார் இல்ல. அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு இடத்திலே சொன்னார்கள், அல் ஃபர்கு பைன முஸ்லிம் வல் காஃபிர், ஒரு முஸ்லிமுக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் வித்தியாசம் காட்டக்கூடிய கடமை என்னவென்று சொன்னால் தர்க்கு ஸலாத், தொழுகையை விடுவது. இப்படி அடுக்கடுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையை பற்றி சொல்லிக்கொண்டே வர்றார்கள். கிதாபுல நீங்க புகாரியுடைய இமாம் புகாரி கிதாப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தொழுகைக்கென்று அல்லாஹ் அக்பர் எவ்வளவோ பாபை கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு ஒரு நிக்கா அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஏற்பாடுகள். இன்னைக்கு தொழக்கூடியவர்கள் கூட என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா சுன்னத்துக்காக பரல விட்டுறோம். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், சுன்னத்து சாதாரண சுன்னத்து அதற்கு என்ன செய்யப்படுது, பர்லுகள் முறியடிக்கப்படுது, பர்லுகள் தூரமாக்கப்படுது. எதை செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் கட்டமைத்து கொடுத்தார்களோ, கண்டிஷன் போட்டார்களோ, கடுமையாக எச்சரித்தார்களோ, இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் அதை தெளிவாக என்ன செய்யப்படுது, ஆங்காரமாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். சிந்தனை செஞ்சு பார்க்க வேண்டும். ஒரு விஷயத்தை சொல்றேன். இன்னைக்கு காசா பலஸ்தீனத்துல எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் கடினங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி மீடியாக்கெல்லாம் மறைச்சிருச்சு. ஒரே ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, உணவுக்கு என்ன சாப்பாடுக்கு வயிற்றுக்கு உணவு இல்லை. இன்னைக்கு மண்ணை தின்னக்கூடிய ஒரு சூழ்நிலை. ரோட்ல கிடக்குற புழுதி மண்ணை திங்கிறாங்க, தின்னுட்டு என்ன செய்யறாங்க, மௌத்தா போறாங்க. அந்த மக்கள் என்ன செய்யப்படுது, அரசு வெளியேற சொல்லுது. ஆனால் எங்களுடைய மௌத் என்ன, எங்க வரணும், இங்கதான் வரணும் என்பதாக பச்சை பிள்ளை கூட வீர மரணம் பேசுகின்றது. சிந்தனை செஞ்சு பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொரு திருமணங்களிலும் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆடம்பரங்களும் அனாச்சாரங்களும் இன்னைக்கு நம்ம எடுத்து நடந்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு உணவுகள் வீணடிக்கப்படுகின்றன. தெருவுக்குள்ள ஆகிட்டு கட்டுறோம். சொல்லக்கூடிய கட்டாயம் பெருமக்களே, சிந்தனை செய்ய உணவுகளை ஏழைகளுக்கு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, நல்லா சாப்பிடட்டும். எவ்வளவு என்ன வீடு என்ன எல்லாம் இருட்டு கசமா இருக்குதா, எல்லாம் குருடர்களா? சிந்தனை செஞ்சு பார்க்கணும். இங்கே என்று சொல்லவில்லை, பொதுவாக இஸ்லாமிய சமூகத்திலே ஒரு சுண்ணத்தான காரியம் நடக்கக்கூடிய சாதாரண திருமணத்தை இன்னைக்கு பெருமளவிலே கொண்டு என்ன செஞ்சிடறோம், மேல உட்கார்ந்து இருக்கிறோம். இது கேட்கிறோம், கேட்கல, விளங்குது, விளங்கல, பின்னாடி உள்ள விஷயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பேசக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறான், கேட்கக்கூடிய ஒரு தன்மையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான். இவ்வளவு பெரிய என்ன வீடுகளும் ரோடுகளும் என்ன விளக்குகளாக ஜொலிக்கின்றோம். என்ன கண் தெரியல யாருக்கு? சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அந்த பணங்களை நம்ம குடும்பங்கள்ல, நீங்க வெளியில போக தேவையில்லை, வெளியில போக வேணாம், நம்ம குடும்பங்கள்ல எவ்வளவு பேர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளவு பேர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் உணவுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. திருமணம் முடிக்கிறதுக்கு காசு இல்லாம நிறைய பெண்கள் குமர்கள் தங்கி கொண்டு இருக்கு. அதற்கு செலவு பண்ண எவ்வளவு நன்மை. ஒரு குமரை கட்டி கொடுத்தா அப்படின்னு சொன்னா ஹஜ் செஞ்ச நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. இப்போ மற்ற ஏழை மக்கள்லாம் எப்படி திருமணம் நடத்த முடியும்? சிந்தனை செஞ்சு பார்த்தோமா என்னைக்காவது? சிந்தனை செஞ்சு பார்த்து நம்ம பெருமை என்ன செய்யுது, நம்மளுக்கு கிபுரு என்ன, மற்ற மக்கள் நம்ம என்ன செய்ய வேண்டும், இங்கம்மை என்று சொல்லவில்லை, எல்லா இடங்களிலும் ஈமான்தாரிகள் இடத்துல இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு சுன்ன ஃபர்லு எதை அல்லாஹ் சொல்லுகின்றானோ இந்த சமூகம் ஃபர்லை விட்டு விடுகின்றது, தலையை விட்டுட்டு முண்டமாக நடந்து கொண்டிருக்கிறோம். இதான் விஷயம், தலையை விட்டுட்டு முண்டமாக நடந்து கொண்டிருக்கிறோம். சின்ன நினைச்சு பார்க்கணும். எத்தனை வாலிபர்கள் இருக்கிறோம். அல்லாஹ் அக்பர், பாதுகாக்கணும். ஒரு வார்த்தை கூட நம்முடைய உள்ளத்துல பதியலையா? அல்லாஹ் நம்மளை ஈமான்தாரியா தானே கொடுத்திருக்கிறோம். நம்ம முஸ்லீமுடைய ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து தானே வெளியாக இருக்கிறோம். இவ்வளவு விஷயம். நோய் வருது, எப்படி வருதுன்னு தெரியல. 2 மாசம் 3 மாசத்துல 2 மாசத்துக்கு முன்னாடி ஆடம்பரமாக நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 மாசம் 1 மாசத்துல என்ன ஆயிருது அப்படின்னு சொன்னா அப்படியே படுக்கையில போட்டு என்ன செஞ்சிருது, எப்படி இருந்தாங்க எப்படி போனாங்க தெரிய மாட்டேங்குது. வாழ்க்கை என்பது பெருமக்களை சுருங்கி விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நெருங்கி விட்டது என்று சொன்னால் மௌத்தாக்களை அதிகமாக நீங்கள் பாருங்கள், எருஃபுல் இல்ம், இல்முகள் உயர்த்தப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சார். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசலாம் பெருமக்களே. பள்ளியை நிரப்புங்க. உங்களுடைய ஊருக்கு, உங்களுடைய சமுதாயத்திற்கு என்ன செய்து பரக்காத்துகள் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பள்ளியை நிரப்பக்கூடியவர்களாக ஆக வேண்டும். ஈமான்தாரி பெண்களாக இருந்தால் தொழுகை இடத்த வீடுகளுக்கு பரக்கத். இன்னைக்கு என்ன செய்யப்படுது, வீடுகள்ல வலா தஜால் புயூத்தக்கும் குபூரா, உங்களுடைய வீடுகளை கபூர்களாக ஆக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. கபூர்களாக உங்களுடைய வீடுகளை நீங்க ஆக்கிறாதீங்க. இன்னைக்கு பல வீடுகள் இன்னைக்கு கபூர்களாகத்தான் கிடக்கும். என்ன கபூர்களாக? இபாதத் இல்லாம, தொழுகை இல்லாம, வணக்க வழிபாடுகள் இல்லாம அப்படி கிடக்கு. நீ பள்ளிவாசல்ல பார்த்தா கூக்குலிடக்கூடிய மக்களாக ஆயிட்டோம். சொல்ல வேண்டிய கட்டாயம். எவ்வளவு பெரிய முசீபத். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பெருமக்களே. பள்ளியில கூக்குலிடுகிற விடுவது இருக்குது, எவ்வளவு பெரிய முசீபத்து தெரியுமா? ஊருக்கு முசீபத். அடுக்கடுக்கான சோதனைகள் அல்லாஹ் கொடுக்கும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க காலகட்டத்தில் ஒரு மனுஷன் திருடிட்டான், ஒரு மனுஷன் கொலை செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா யகூதிகளா இருந்தாலும் வந்து பள்ளிவாசலை கட்டி போட சொல்லுவாங்க. அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, என்னென்ன உணவு கேட்கிறாரு எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. 3 நாளைக்கு பின்னாடி அவுத்து விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. 3 நாளைக்கு பின்னாடி எப்படி போவார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லிட்டு முஸ்லீம் ஆயிட்டு போயிடுவார். அப்படி பள்ளிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல் செய்யக்கூடிய இடமாக, இபாதத் செய்யக்கூடிய இடமாக ஆக்கி கட்டமைத்தார்கள். இன்னைக்கு நம் சமூகம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, மற்ற சகோதரர்கள் பள்ளிண்டா இப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இஸ்லாமியுடைய சூழ்நிலைமை இப்படித்தான் இருக்கணும். ஒற்றுமை என்ற வார்த்தையை சொல்லிக் கொடுத்த மார்க்கம் பெருமக்களை நம்முடைய மார்க்கம். ஒற்றுமை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்த மார்க்கம் நம்முடைய மார்க்கம். இன்னைக்கு என்ன சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம வீட்டுல போய் ஒரு 50 பேர் 100 பேர் இருக்கிறோம்னு வைங்க, எல்லா இடங்களையும் சேர்த்து சொல்றேன். 50 வீடு இருக்கு, 50 நபர்கள் இருக்கிறோம். நம்ம வீட்டுல போய் கத்திக்கிட்டு என்ன செஞ்சிடும், கூக்குலேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு எவ்வளவு பெரிய கோபம் வரும். சின்ன பாருங்க. அல்லாஹ்வுடைய பள்ளி ஏன் அல்லாஹ் கேட்க மாட்டான், அல்லாஹ்க்கு கண் இல்ல, கால் இல்ல, எல்லாம் இல்ல. அதனால நாங்க என்ன செய்யறோம், எல்லா விஷயங்களையும் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன சமுதாயத்துல என்ன செய்யப்படுது. இதெல்லாம் பெருமக்களே ஊருடைய குழப்பம், ஊருடைய முசீபத்துக்கு நாம காரணமாயிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெரும் பெரும் குற்றங்கள் நம்மளோட மட்டும் முடிஞ்சிடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஏன்னா வாரிசாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனை செய்வான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெருமக்களே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு காலகட்டம், அதுவும் இன்னைக்கு காலகட்டம் 1400 வருடங்களுக்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ இன்னைக்கு தெளிவாக நடந்து கொண்டிருக்கு. தெளிவாக பார்த்துக்கிட்டு பள்ளியை நிரப்பக்கூடிய மக்களாக பெருமக்களை நம்ம ஆகணும். எது ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க நின்றுடலாம், நாம நின்றுடலாம். ஆனா இந்த நம்மளுடைய எஃபெக்ட், ஒரு காய்ச்சல் சொல்லுவாங்க பாருங்க, ஒரு காய்ச்சல் டைபாய்டு வந்துருச்சு, மலேரியா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பக்கத்துல போவாதீங்க, ஒட்டிக்கிறோம். அம்மா போட்டுருச்சுன்னா வீட்டுக்கு போவாதீங்க, வீட்டுக்குள்ள நுழைவாங்க. பெரியவங்க அந்த காலத்துல சொல்லுவாங்க. அந்த நிலைமை தானே நமக்கு. நாம தொழுகலை அப்படின்னு சொன்னா அதனுடைய குற்றப்பரிகாரம் எல்லாருக்கும் சேரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, உங்களுடைய வீடுகள்ல திரைய போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏன் திரைய போடணும் யார சொல்லலாம்? தொழுகை இல்லாதவர் அந்த வீட்டு பக்கம் போயிடுவாரு, அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய பாவ சுமை 70 வீட்டை தாக்கும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 70 வீட்டை தாக்குமா? இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லையும் தொழுகை இல்லை அப்படின்னு சொன்னா எங்கேயோ போய் நம்ம என்ன செய்யறோம், எனக்கு சுகாதாரம் வேணும், எனக்கு சுகம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்னைக்கு தொழுகை இல்லாம வீடுகள்ல என்ன செய்யப்படுது, முசீபத்துல நாம கொண்டுட்டு போய் இன்னைக்கு வீட்டுல விடுறோம். பள்ளியில வந்து அல்லாஹ் என்ன சுஜூது செஞ்சு அல்லாஹ்விடத்துல கேட்டு வீட்டுல போய் சலாம் சொல்லி வீட்டுக்குள்ள நுழையிறது இருக்கு, அது மிகப்பெரிய பரக்கத். பெரியாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளக்கத்தை கொடுக்கணும். தொழுகையை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நேரம் வேண்டுமானும் பேசலாம். அவ்வளவு விஷயங்கள் குர்ஆன்ல எல்லா சட்டங்களை விடவும் என்ன 600 இடங்கள்ல, ஏறக்குறைய 600 இடங்கள்ல தொழுகையை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்படியாக மறைமுகமாகவும் தொடர்படியாகவும் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். விளக்கம் கொடுப்பவன் பெருமக்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனாக இருக்கின்றான். நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு மனிதர்களையும் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கடமைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நபர்களாக நீங்கள் ஆகுங்கள் என்பதாக சொல்வது ஒவ்வொரு மூமினின் மீதும் தலையினை கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கேட்டோமோ அதை பேசின நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அதை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.